காணவிருக்கும் பதிவு அகத்திய பெருமானுடைய மந்திர இயந்திர தந்திர முறைகளை பற்றியும் அவரை தியானிப்பதன் மூலம் அவரை வணங்குவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அரும்பேறுகளை பற்றியும் திருமூலர் சித்தர் கூறியிருக்கிறார். ஆகவே அதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம். முதலில் அகத்தியரை பற்றி திருமூலர் கூறிய ஒரு பாடல், அற்புதமான பாடல். ஆகவே இதை நிதானமாக நீங்கள் ஊர்ந்து கவனித்து கேளுங்கள். அப்பொழுதுதான் இந்த அகத்தியருடைய அருபெரும் ஆற்றல்கள் நமக்கு புலப்படும். அவருடைய அருள் நமக்கு கிடைத்தால் இவ்வுலகில் உங்களை போன்ற ஒரு சித்தன் கிடையவே கிடையாது. ஆகவே அந்த பாடலை முதலில் பார்ப்போம். காலனையும் கைக்குள்ளே அடக்கி கொண்டு கருணை என்ற கடல்தனிலே ஆட்சி செய்து ஞானமதில் ஞானத்தை காத்து நின்று ஞானிகளை ஆக்கி நின்ற ஞானத்தேவே தேவே, நின் திருவடிகள் மூல நிப்போ தெரிவிப்பேன், குருமுனியின் ஆசியோடு கூறிடுவேன் தலைவா, நின் அடியை போற்றி குருமுனியே திருமுனியே அறிந்தவர்க்கு அறக்கடலாய் விளங்குவாரே, அருளென்றால் அகத்தியன்தான் வணங்குவோருக்கு குறிப்பறிந்து குறை நீக்கும் குருவே கும்பன், குந்தகத்தை உடைத்தெறியும் அருளே கும்பன், கும்பனருள் நிகர் சொல்ல எவரும் இல்லை, குகனும் சிவன் தனக்கு நிகர் அருளை தந்தார், எம்மறையும் அவர் உரைத்தால் பின்தான் சொல்வோம், ஏழு என்றால் நாங்கள் எல்லாம் கரத்தை கட்டி நின்று கால்பற்றி ஆசி கேட்போம், கடாட்சமென்றால் அவர் ஈந்தால் உண்டு என்போம், சட்டி சுட வேண்டுமென்றால் கும்பனை கேள், சாகாவரம் வேண்டுமென்றால் கும்பனை கேள், கும்பனை கேள் குடும்பமுடன் ஞானம் சொல்வார், கோடிலக்கும் வேண்டுமா கும்பனை கேள், எம்மானும் கும்பனே எல்லோருக்கும் தான் எங்களுக்கு வாசி தந்த வாசி கும்பன், கும்பன்தான் ஔடதமும் நவகோலும் தான், கும்பன்தான் குவலயமே வேறு ஏது, கும்பன் என்றால் 1008 அண்டமெல்லாம் குறுகி நின்று நடுநடுங்கும் பராக்கிரமங்கள், பராக்கிரமம் மிகபரமும் சொல்வார் கும்பன், பாட்டில்லா மாற்றம் சொல்ல எவனும் இல்லை, பராக்கிரமும் வலையைப் போல் அழிப்பார் கும்பன், பட்டமரம் துளிர்க்குமடா கும்பன் சொன்னால், கும்பன் சொன்னால் குலவி கூட குதிரையாகும், குருமுனிக்கு கிரியாவும் கடுகாய் நிற்கும், கும்பனையே வணங்கியோருக்கு குறைகளண்டா, குறையில்லா காப்பாக இருப்பார் என்றும் என்று திருமூலர் பெருமான் அகத்தியரை பற்றி கூறுகிறார். அவருடைய அகத்தியருடைய அரும்பெரும் ஆற்றல்களை பற்றி கூறுகிறார். அதாவது கும்பன் சொன்னால், அகத்தியர் சொன்னால் குலவி கூட குதிரையாகும், குலவி கூட கன நேரத்தில் குதிரையாக மாறும், குருமினிக்கு கிரியாவும் கடுகாய் நிற்கும், பெரிய பெரிய மலைகள், கிரி என்றால் மலை, மலைகள் கூட கடுகாய் போகும், கும்பனையே வணங்கியோர்க்கு குறைகளண்டா. அதாவது அகத்திய பெருமானை தினந்தோறும் வழிபாடு செய்வோருக்கு குறைகள் என்பது கிடையவே கிடையாது, குறையில்லா காப்பாக இருப்பார் என்று அகத்திய பெருமானை பற்றி அற்புதமாக அவருடைய ஆற்றல்களை கூறி அருள்கிறார் திருமூலர் சித்தர். ஆகவே திருமூலர் பெருமானே மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு சித்தர். அவருக்கு அனைத்திற்கும் குருவாக இருக்கக்கூடியவர் தான் அகத்தியர். ஆகவே அகத்தியரை எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். பாடலை பார்த்துவிட்டும் அவருடைய அருளையும் ஆற்றலையும் ஞானத்தையும் பற்றி பார்த்தோம். அதாவது அகத்திய பெருமானுக்கு முதலில் அகச்சுத்தம் முதலில் முக்கியம், பிறகு புறச்சுத்தம். ஆகவே உங்களுடைய அகத்தை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். நம்மளுடைய மனமானது தூய்மையாக இருக்க வேண்டும். அதாவது காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், பொறாமை, ஆசை, களவு, துன்பம், இன்பம் இவைகளெல்லாம் ஏதும் இல்லாமல் நிதர்சனமான பரிசுத்தமான ஒரு அமைதியான நிலையில் இருந்துதான் அகத்தியரை நாம் வணங்க வேண்டும். ஆகவே அவருடைய அருள் நமக்கு கிடைத்தால் போதும் என்ற அந்த மனோபாவத்துடன் நீங்கள் அவரை வழிபாடு செய்யுங்கள். மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே நமக்கு அகத்தியருடைய அருளால் நமக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே நான் சொல்லக்கூடிய, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தன்றம், வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நாம் இந்த பூஜையை செய்ய வேண்டும். குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்வது தான் மிகவும் சிறப்பு.
அதாவது அகச்சுத்தமும் புறச்சுத்தமும் இருந்து கொண்டு ஒரு தனித்த அறையோ அல்லது பூஜை அறையோ, எந்த அறையாக இருந்தாலும் சரி, அந்த அறையில் நாம் உடுத்தக்கூடிய உடையானது தூய்மையானதாக வெண்ணிற பட்டு இருந்தால் அணிந்து கொள்ளலாம், அல்லது காவி நிற உடை அணிந்தால் அணிந்து கொள்ளலாம். உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை அணிந்து கொள்ளுங்கள். கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து கொண்டு முதலில் பிள்ளையாரை பிடித்து வைத்து முதலில் கணபதிக்கு பூஜை செய்ய வேண்டும். அதாவது தேங்காய், வாழைப்பழம், அவல், கடலை, சர்க்கரை, கற்கண்டு, பேரிச்சம்பழம், தேன் இவைகளெல்லாம் வைத்து சர்க்கரை பொங்கல் கூட செய்து வைக்கலாம். பசும் பால் இவைகளெல்லாம் வைத்து குருதட்சணை வைக்க வேண்டும். வெற்றிலை பாக்குக்கு ஒரு 11 ரூபாயோ 21 ரூபாயோ எப்பொழுதுமே குருதட்சணை வைப்பது தான் சிறப்பு. அவ்வாறு வைத்து முதலில் கணபதியை வழிபாடு செய்துவிட்டு பிறகு நீங்கள் இதை செய்யும் பொழுது ஒரு அகத்தியருடைய உருவப்படம் இருந்தால் உருவப்படத்தை வைத்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிக்கொண்டு அந்த தீபத்தினுடைய ஒளியில் அகத்திய பெருமான் அருள் புரிவதாக நீங்கள் மனதார நினைத்து கொள்ளுங்கள், அல்லது அந்த திருவுருவப்படத்தையும் வைத்து அந்த உருவத்தை கூட நீங்கள் மானசீகமாக நினைத்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து ஒரு வெள்ளி எந்திரமோ அல்லது செப்பு எந்திரமோ 2க்கு 2 நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை அந்த செப்பு எந்திரத்தில் சுத்தி செய்து இதை முறையாக எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த எந்திரத்திற்கு சந்தனம், குங்குமம், பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். இவ்வாறு அலங்கரித்து கொண்டு அகத்தியருடைய அந்த திருவுருவப் படத்திற்கு முன்பாக, அந்த விளக்குக்கு முன்பாக ஒரு தாம்பலத்தட்டில் இந்த எந்திரத்தை வைத்து கொள்ளுங்கள். இவ்வாறு வைத்துவிட்டு பிறகு நம்மளுடைய மாதா, பிதா, குரு, நம்மளுடைய ஆசான்கள் யாரோ அவர்களை முதலில் மனதார வேண்டிக் கொண்டு, குலதெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு, பிறகு அதற்கு பிறகுதான் நாம் கணபதியையும் அகத்தியரையும் வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதாவது இஷ்ட தேவதைகள் இருந்தாலும் அந்த தேவதைகளையும் நீங்கள் வணங்கிக் கொள்ளலாம். இவ்வாறு கிழக்கு முகமாக அமர்ந்து முறையாக உங்களுடைய கோரிக்கை, அதாவது அகத்தியருடைய பரிபூர்ண அருளையும் அவருடைய ஆசியையும் அவருடைய உருவத்தையும் ஒளியுடவுமாகவோ அருபமாகவோ உருவமாகவோ அவரை காண வேண்டும் என்று மனதார நீங்கள் வேண்டிக் கொண்டு, உங்களுக்கு எவ்வகையான சித்திகள் வேண்டுமோ அவையெல்லாம் மனதில் ஒரு முறை நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு பிறகு அவருக்குண்டான மந்திரத்தை சொல்ல வேண்டும். மந்திரமானது ஓம் சிம் வம் ஹம் உம் மம் மகத்தான அகத்தீஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை ருத்ராட்ச மணிமாலையை கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 108 முறையாவது சொல்ல வேண்டும். காலை, முடிந்தால் மாலை அல்லது இரவு. ஆக ஒரு நாளைக்கு 2 வேளையாவது 108 முறை நீங்கள் இந்த அகத்தியருடைய இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார கண்களை மூடி ருத்ராட்ச மணி கொண்டு தியானிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் இந்த அகத்திய பெருமானை தியானித்தால் நான் கூறியது போன்று, திருமூலர் கூறியது போன்று, அதாவது பெரிய மலைகளை கூட கடுகாய் மாற்றுவார், குவளையை கூட புரவி என்று சொல்லக்கூடிய குதிரையாக மாற்றுவார். ஆக எல்லா சித்துக்களும், அஷ்டமா சித்துக்கள் என்று சொல்லக்கூடிய எண்ணிலடங்கா கோடிக்கணக்கான சித்துக்களை கைவரப்பெற்றவர் தான் அகத்திய பெருமான். 14 சித்தர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர். ஆகவே அகத்தியருடைய அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெற்றுவிட்டால் இவ்வுலகத்தில் உங்களை போன்ற மாபெரும் சித்தன் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இதற்கு உங்களுடைய மனம் தூய்மை மிக மிக முக்கியம். ஆகவே அன்பு, பாசம் இவைகளெல்லாம் உங்களுடைய மனதில் நிறைந்திருக்க வேண்டும். எவ்விதத்திலும் யார் மீதும் பொறாமை, காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியங்களை தவிர்த்து தூய மனதோடு தொடர்ந்து நீங்கள் ஒரு 48 நாட்களாவது இந்த மந்திரத்தை கூறி அகத்தியரை வழிபட்டு வர, அகத்தியருடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.